أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سورة أنزلناها وفرضناها وأنزلنا فيها آيات بينات لعلكم تذكرون. الزانية والزاني فاجلدوا كل واحد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆழ்கடல்வாழ் உயிரினங்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு உணவு அளிக்கிறான் என்பதை குர்ஆன் ஆதாரத்துடன் விளக்கமாக இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். ஆழ்கடலில் வாழும் உயிரினங்களுக்கு கூட அல்லாஹ் உணவு அளிப்பதை இஸ்லாம் மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கிறது. மனிதர்கள் பார்க்க முடியாத கடலின் ஆழத்திலும் வாழும் உயிர்களுக்கு தேவையான உணவு, வாழ்வாதாரம், பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் அல்லாஹ்வே ஏற்பாடு செய்கிறான் என்று குர்ஆன் கூறுகிறது. குர்ஆன் ஆதாரங்கள். பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அல்லாஹ்வே உணவளிப்பவன். பூமியில் ஊர்ந்து செல்லும் எந்த உயிரினமும் இல்லையே அதன் உணவு அல்லாஹ்வின் பொறுப்பில் இல்லாமல். குர்ஆன் விளக்கம். சூரா ஹூத் அத்தியாயம் 11 வசனம் 6. பூமியில் உள்ள உயிரினம் எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு உணவளிப்பது அல்லாஹ்வின் பொறுப்பாகும். அவற்றின் வசிப்பிடத்தையும் அவை சென்றடையும் இடத்தையும் அவன் அறிவான். ஒவ்வொன்றும் தெளிவான பதிவேட்டில் உள்ளது. இந்த வசனம் கடலில் வாழும் மீன்கள், திமிங்கிலங்கள், சிறிய நுண்ணுயிர்கள் உள்ளிட்ட அனைத்து உயிர்களையும் உள்ளடக்குகிறது. கடலின் ஆழத்தில் மனிதன் சென்று பார்க்க முடியாத இடங்களிலும் வாழும் உயிர்களுக்கு அல்லாஹ் அவற்றிற்கு ஏற்ற உணவை ஏற்படுத்துகிறான். கடலும் அதிலுள்ள வாழ்வாதாரமும் அல்லாஹ்வின் அருள். நீங்கள் அதிலிருந்து புதிய இறைச்சியை உண்ணவும் அணிகலன்களை எடுத்துக் கொள்ளவும் கடலை உங்களுக்காக வசப்படுத்தியவன் அவனே. குர்ஆன் விளக்கம். சூரா நஹ்ல் அத்தியாயம் 16 வசனம் 14. இந்த வசனம் கடலின் அமைப்பும் அதிலுள்ள உயிர்களின் வாழ்க்கைச் சுழற்சியும் அல்லாஹ்வின் திட்டமிட்ட படைப்பாக இருப்பதை காட்டுகிறது. கடலிலிருந்து பசுமையான இறைச்சியை நீங்கள் உண்பதற்காகவும் அணிந்து கொள்ளும் நகையை நீங்கள் அதிலிருந்து வெளிப்படுத்திடவும் அவனது அருளை தேடவும் நீங்கள் நன்றி செலுத்திடவும் கடலை உங்களுக்கு அவனே பயன்படச் செய்தான். கப்பல்கள் அதை கிழித்துச் செல்வதை நீர் பார்க்கிறீர். அல்லாஹ்வின் அறிவிலிருந்து எதுவும் மறைவதில்லை. கடல்களின் இருள்களிலும் ஒரு தானியமும் அவனுக்கு தெரியாமல் இல்லை. குர்ஆன் விளக்கம். சூரா அல் அனாம் அத்தியாயம் 6 வசனம் 59. ஆழ்கடலின் இருட்டில் வாழும் உயிரினங்களின் நிலை, அவற்றின் உணவு தேவைகள், அவை எங்கு செல்கின்றன என்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு முழுமையாக தெரியும் என்பதை இது உணர்த்துகிறது. அல்லாஹ் எவ்வாறு உணவு அளிக்கிறான்? அல்லாஹ் தனது படைப்பில் ஒரு அற்புதமான உணவுச் சங்கிலியை ஃபுட் செயின் உருவாக்கியுள்ளான். மிகச் சிறிய கடல் நுண்ணுயிர்கள் பிளாங்க்டன் உருவாகின்றன. அவற்றை சிறிய மீன்கள் உண்ணுகின்றன. சிறிய மீன்களை பெரிய மீன்கள் உண்ணுகின்றன. இவ்வாறு ஒவ்வொரு உயிருக்கும் தேவையான உணவு கிடைக்கும் வகையில் அல்லாஹ் அமைத்துள்ளான். ஆழ்கடலில் சூரிய ஒளி செல்லாத இடங்களிலும் கூட சில உயிர்கள் தனித்துவமான முறையில் வாழ்கின்றன. அவற்றிற்கும் தேவையான உணவையும் வாழும் சூழலையும் அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான். சிந்திக்க வேண்டிய பாடம். ஆழ்கடலில் மனிதன் காணாத உயிர்களுக்கு கூட அல்லாஹ் உணவு அளிக்கிறான் என்றால் மனிதர்களையும் அவன் மறந்துவிட மாட்டான். இது அல்லாஹ்வின் அருள், அறிவு, பராமரிப்பு ஆகியவற்றின் பெரிய அடையாளமாகும். ஆழ்கடலில் வாழும் உயிரினங்களின் வாழ்க்கை முறையை பற்றி குர்ஆன் நேரடியாக உயிரியல் விபரங்களாக சொல்லவில்லை. ஆனால் கடல்களின் ஆழம், இருள், அதிலுள்ள உயிர்கள், அல்லாஹ்வின் படைப்பின் அதிசயம் ஆகியவற்றை பற்றி பல வசனங்கள் கூறுகின்றன. அந்த வசனங்களின் அடிப்படையில் ஆழ்கடல் உயிர்களின் வாழ்க்கை முறையை சிந்திக்கலாம். ஆழ்கடலின் இருள் மற்றும் சூழல். குர்ஆன் கடலின் ஆழத்தை பற்றி இப்படி கூறுகிறது. அல்லது அது ஆழமான கடலின் இருள்களைப் போன்றது, அதை ஒரு அலை மூடுகிறது, அதன் மேல் மற்றொரு அலை, அதன் மேல் மேகம். ஒன்றின் மேல் ஒன்று இருள்கள். குர்ஆன் விளக்கம். சூரா அன்-நூர் அத்தியாயம் 24 வசனம் 40. இந்த வசனம் ஆழ்கடலில் இருக்கும் பல அடுக்கு இருளை எடுத்துக்காட்டுகிறது. இன்று விஞ்ஞானமும் கடலின் ஆழத்தில் சூரிய ஒளி செல்லாது என்பதை கூறுகிறது. அங்கு வாழும் உயிரினங்கள் மிகவும் வித்தியாசமான முறையில் வாழ்கின்றன. கடலில் உயிர்களை அல்லாஹ் பரப்பினான்.
வானங்களையும் பூமியையும் படைத்ததிலும் அவற்றில் அவன் பரப்பியுள்ள உயிரினங்களிலும் சிந்திப்போருக்கு அடையாளங்கள் உள்ளன. குரான் விளக்கம். சூரா அஷ்-ஷூரா அத்தியாயம் 42 வசனம் 29. இந்த வசனம் கடலிலும் எண்ணற்ற உயிரினங்கள் உள்ளன என்பதை உணர்த்துகிறது. அவற்றின் வாழ்வுமுறைகள் அனைத்தும் அல்லாவின் திட்டமிட்ட படைப்பாகும். ஆழ்கடல் உயிர்களின் வாழ்க்கை முறை. ஆழ்கடலில் வாழும் உயிர்கள் மிகவும் கடினமான சூழலில் வாழ்கின்றன. சூரிய ஒளி இல்லை, அதிக அழுத்தம் பிரஷர், கடும் குளிர், குறைந்த உணவு. ஆனால் அல்லாஹ் அவற்றை அந்த சூழலுக்கேற்ப படைத்துள்ளான். உதாரணங்கள். சில மீன்கள் தங்கள் உடலில் ஒளி உருவாக்குகின்றன, பயோலுமினெசன்ஸ். சில உயிர்கள் மிக குறைந்த உணவில் நீண்ட காலம் உயிர் வாழ்கின்றன. சில உயிர்கள் கடலடித் துளைகளில் வரும் வெப்பத்தை வைத்து வாழ்கின்றன. இவை அனைத்தும் அல்லாவின் படைப்புத் திறனின் அடையாளங்கள். மனிதன் செல்ல முடியாத கடலின் ஆழத்திலுள்ள உயிர்களின் வாழ்க்கையையும் அல்லாஹ் முழுமையாக அறிவான். ஆழ்கடல் உயிரினங்களின் வாழ்க்கை முறை மிகவும் அதிசயமானது. இருள், அழுத்தம், குளிர் போன்ற கடின சூழலிலும் அவை வாழ்வதற்கு அல்லாஹ் தனித்துவமான அமைப்புகளை வழங்கியுள்ளான். குரான் கடல்களின் ஆழத்தையும் அதிலுள்ள உயிர்களின் அதிசயங்களையும் சிந்திக்க மனிதனை அழைக்கிறது. குரானில் ஆழ்கடல் உயிரினங்களின் வகைகள் ஸ்பீஷீஸ் நேம்ஸ் என்று தனித்தனியாக பெயரிட்டு கூறப்படவில்லை. ஆனால் கடல்களில் பலவிதமான உயிரினங்கள் உள்ளன என்றும் அவை அனைத்தும் அல்லாவின் படைப்புகள் என்றும் பொதுவாக குறிப்பிடப்படுகிறது. குரானில் வரும் பொதுவான குறிப்புகள். கடலிலும் உயிரினங்கள் உள்ளன. வானங்களையும் பூமியையும் படைத்ததிலும் அவற்றில் அவன் பரப்பியுள்ள உயிரினங்களிலும் சிந்திப்போருக்கு அடையாளங்கள் உள்ளன. குரான் விளக்கம். சூரா அஷ்-ஷூரா அத்தியாயம் 42 வசனம் 29. இந்த வசனம் கடல் மற்றும் பூமியில் பரவியுள்ள எண்ணற்ற உயிரினங்களை குறிக்கிறது. கடலில் இருந்து மனிதர்களுக்கான வாழ்வாதாரம். நீங்கள் அதிலிருந்து புதிய இறைச்சியை உண்ணவும். கடலை உங்களுக்காக வசப்படுத்தியவன் அவனே. குரான் விளக்கம். சூரா நஹ்ல் அத்தியாயம் 16 வசனம் 14. இங்கு புதிய இறைச்சி என்பது கடல் உயிரினங்கள், மீன்கள் மற்றும் பிற கடல் உணவுகளை குறிக்கிறது. கடலின் ஆழமான இருள். ஆழமான கடலின் இருள்களைப் போன்றது. குரான் விளக்கம். சூரா அன்-நூர் அத்தியாயம் 24 வசனம் 40. இந்த வசனம் ஆழ்கடலின் சூழலை எடுத்துரைக்கிறது. அங்கு உயிர்கள் வாழ்வதற்கான எடுத்துக்காட்டாக அறிஞர்கள் பார்க்கின்றனர். குரானின் அணுகுமுறை. குரான் ஒரு உயிரியல் பயாலஜி புத்தகம் அல்ல. அது அல்லாவின் படைப்பின் மகத்துவத்தை சிந்திக்கச் செய்கிறது. கடல்களிலும் உயிர்கள் இருப்பதை உணர்த்துகிறது. மனிதன் ஆராய்ச்சி செய்து அறிவை பெற ஊக்குவிக்கிறது. ஆகவே திமிங்கிலம், சுறா, ஜெல்லி மீன், ஒக்டோபஸ் போன்ற ஆழ்கடல் உயிரினங்களின் பெயர்கள் குரானில் நேரடியாக வரவில்லை. ஆனால் அவை அனைத்தும் அல்லாவின் படைப்புகள் என்பதை குரான் பொதுவாக உணர்த்துகிறது. ஆழ்கடல்வாழ் உயிரினங்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு உணவு அளிக்கிறான், ஆழ்கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்க்கை முறை மற்றும் ஆழ்கடல்வாழ் உயிரினங்களின் வகைகள் பற்றி குரான் ஆதாரத்துடன் விளக்கமாக இந்த வீடியோவில் இதுவரையில் நாம் பார்த்தோம். இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்வோம். இன்ஷா அல்லாஹ். இந்த டிவி சேனலில் உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விளம்பரத்தை கொடுத்து உங்கள் ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த டிவி சேனல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யவும், லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7
الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور تكاد تميز من الغيظ كلما ألقي فيها فوج سألهم خزنتها ألم يأتكم نذير قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير فاعترفوا بذنبهم فسحقا لأصحاب السعير إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير وأسروا قولكم أو اجهروا به إنه عليم بذات الصدور ألا يعلم من خلق وهو اللطيف الخبير هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور أم أمنتم من في السماء أن يرسل عليكم حاصبا فستعلمون كيف نذير ولقد كذب الذين من قبلهم فكيف كان نكير أولم يروا إلى الطير فوقهم صافات ويقبض ما يمسك
إنه بكل شيء بصير أمن هذا الذي هو جند لكم ينصركم من دون الرحمن إن الكافرون إلا في غرور أمن هذا الذي يرزقكم إن أمسك رزقه بل لجوا في عتو